கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 56ஆம் பாகத்தில் உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கர்த்தர் இன்றைக்கி அருமையான வார்த்தை கொடுத்துக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபாரூன் படை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் பைபிள் படித்தவங்க. அது பார்த்தீங்கன்னா, எகிப்து ராஜா வந்து பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரேல் மக்கள் அடிமையாக வச்சுருந்தார். அந்த இஸ்ரேல் மக்கள் அடிமையாக வச்சு நல்ல பயங்கரமாக கடினமான வேலையெல்லாம் வாங்கிட்டு இருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஏசப்பா வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மக்கள் எப்படியா விடுவிக்கணுங்கிறக்காண்டி ஒரு மோசே என்கிற ஒரு நபரை வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறார். அவர் தேர்ந்தெடுத்து சொல்கிறார், மோசையை பார்த்து நீ வந்து இஸ்ரேல் மக்களை போய் நீ வந்து மீட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். எகிப்துக்கு போய் பார்வன் படை ராஜா போய் சொல்லி கூப்பிட்டு சொல்கிறார். அப்படி உடனே அவர் என்ன சொல்கிறார், மோசே நான் எப்படிங்க சொன்னால் போய் விடுவாங்களாங்கும் போது என்னுடைய வார்த்தையை போய் சொல்ல அப்படிங்கிற அப்படி அதன்படியே வந்து மோசை வந்து எங்கே போகிறாரு, எகிப்துக்கு போகிறாரு. பார்வன் படைய ராஜாட்ட போடுறாரு. அங்கே போய் வந்து வார்த்தை சொல்கிறாரு. யாருமே வந்து அவர் வந்து சொன்ன வச்சுக்கு வந்து செய்விடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏசப்பா வந்து இந்த கோவப்பட்டு நிறைய வாதைகளை வந்து உள்ளே வந்து அனுபவிக்கிறார். எங்கே அனுபவிக்கிறாரு, பார்வன் மக்கள்கிட்ட வந்து அனுபவிக்கிறார், எகிப்து மக்கள்கிட்ட அனுபவிக்கிறார். அப்போது வந்து நிறைய வாதைகள் வந்து வருது. அந்த எகிப்து நாட்டு மக்களுக்கு நிறைய வாதைகள் வருது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து தண்ணி வந்து ரத்தமாக மாறிடுது, குடிக்க கூட தண்ணி கிடையாது, அந்தளவுக்கு வந்து வாதிக்கிறபடி. அடுத்து பார்த்திங்கன்னா வெட்டுகளை அனுப்பினார். இந்த மாதிரி ஒவ்வொரு வாதைகளை வந்து ஏசப்பா அனுப்புகிறாரு. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த பசங்களாம் வந்து இறந்துடுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் வரும்போது பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லாத சமயத்தில் வந்து அந்த பார்வோன் ராஜா வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மக்களை வந்து மோசை கூட போகிறதுக்கு அனுமதிக்கிறாப்படி. அப்போது இஸ்ரேல் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிமைகள், அதாவது எகிப்து ராஜா பார்த்து அடிமைகள் அவங்களை பொறுத்த வரைக்கும். இஸ்ரேல் மக்கள் வந்து மோசையை கூட போயாச்சுன்னா இங்கே யார் வேலை செய்வா, யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் அனுப்புகிறாங்க. ஆனால் அனுப்பின பிறகு இவங்க மோசையை வந்து பார்த்திங்கன்னா வந்து இஸ்ரேல் மக்கள் கூட்டிகிட்டு அவர் பாட்டில் போயிட்டுருக்காரு, காணாமல் தேசம் போயிட்டுருக்காரு. அப்போ போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ராஜா யோசிக்கிறார், அடடா தப்பு பண்ணிட்டோமோ, என்னடா பண்ணுறது, போய் அவங்களை கூட்டி வர சொல்லி அனுப்பிச்சுட்றாரு. படையில் அனுப்பிச்சுட்றாரு. அப்படி நீங்கள் போய் அவங்க கூட்டிகிட்டு அவங்க சொல்லி அனுப்பிச்சுட்றாரு. உடனே பார்வன் படையெல்லாம் போகுது. எங்கே போகுது, இஸ்ரேல் மக்களை திருப்பி கூப்பிட்றதுக்கு போகுது. அப்போ வந்து இந்த பார்வன் படையெல்லாம் போயிட்டுருக்கு. மோசை வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மக்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இடையில குறுக்க என்ன வருது, செங்கடல் வருது. அப்போ செங்கடல் எப்படியா கடக்கம் என்னடா பண்ணுறாங்க. அப்போ வந்து இஸ்ரேல் மக்கள் முறுமுறுக்கிறாங்க. இருந்தாலும் வந்து மோசை அமைதியாக இருக்கிறாரு. உடனே வந்து ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி வந்து பார்வன் படையை வந்து துரத்திட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, அடடா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி வந்து மக்கள் மறுபடியும் வந்து மோசையிட்ட முறுமுறுக்கிறாங்க. மோசை அமைதியாக இருக்கிறாரு. உடனே வந்து மோசை வந்து கோலை வந்து வைத்தி வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணோன்னே உடனே பதில் அடைச்சி என்ன செய்யுது, அந்த கடல் வந்து செங்கடல் இந்த ரெண்டாக பிளந்து இஸ்ரேல் மக்கள் போகிறதுக்கு வழி கிடைக்கிது. அப்போது இஸ்ரேல் மக்கள் வந்து ஆனந்த சந்தோஷத்தோடு அதில் இறங்கி போயிட்டுருக்கிறாங்க. அக்கறைக்கு போகிறதுக்கு போயிட்டுருக்கிறாங்க. ஆனந்த சந்தோஷத்தோடு போயிட்டுருக்கிறாங்க. போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி என்ன வந்துட்டுருக்குது, பார்வன் படை வந்துட்டுருக்கு. யாரை பிடிக்க வந்துட்டுருக்கு, அந்த இஸ்ரேல் மக்கள் பிடிக்க வந்துட்டுருக்கு. பார்வன் படை செம்ம ஸ்பீடாக வந்துட்டுருக்காங்க, பிடிக்க வந்துட்டுருக்காங்க. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, போடுறா பார்வன் படை வருது. உடனே இன்னும் வேகமாக வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து அக்கறைக்கு போகிறாங்க, சுறுசுறுப்பாக போகிறாங்க. கரை ஏறி முடிக்கிற ஸ்டேஜ் வரும்போது பார்வன் படை என்ன செய்யுது, இந்த கடலில் வந்து ரெண்டாக பிளந்துக்கு பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எப்படா கடலில் வந்து ரெண்டாக பிளந்துச்சு, ஆச்சரியம், இது நடக்காது, இது வரைக்கும் நடக்காது, எப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க, பிரமிக்கிறாங்க. இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, அந்த இஸ்ரேல் மக்களை பிடிக்கணுங்கிறக்காண்டி உள்ளே இறங்கி போயிட்டே இருக்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் வந்து மேலே ஏறையும் பார்வன் படம் ஃபுல்லாக உள்ள கடலுக்குள்ளே வரையும் கடல் என்ன செய்யுது, ரெண்டாக மூடிடுது. அப்போது இஸ்ரேல் மக்கள் வந்து வெளியே போயிடுறாங்க. பார்வன் மக்கள் நிறைய பேர் அந்த பார்வன் படைகள் போகாமே வந்து அந்த நீரில் வந்து கடல் நீரில் போய் அழிஞ்சிடறாங்க. அப்போது இதை வந்து எதுக்கு சொல்கிற முடியும்னா, உங்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்களும் துரத்திட்டு இருக்கலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு பார்வன் படம் துரத்துற மாதிரி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் துரத்திட்டு இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ராஜா இருந்தார் பார்த்திங்களா, எகிப்து ராஜா, அந்த மாதிரி நீங்கள் அடிமையாக இருந்து கூட இருக்கலாம், நீங்கள் அடிமைத்தனமாக கூட இருக்கலாம். இதில் எல்லா அடிமைத்தனத்திலேருந்து ஏசப்பா வந்து உங்கள் மீட்க வந்து வல்லவராக இருக்கிறார். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பார்வன் படை துரத்திட்டு இருக்கிறது மாதிரி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனையாக கூட இருக்கலாம். இல்லாட்டி வந்து ஏதாவது வந்து ஒரு நெருக்கடியாக இருக்கலாம், ஒரு வியாதியாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சமாதானமான வாழ்க்கையாக இருக்கலாம், சத்துரு போராட்டமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்வன் படை மாதிரி துரத்திட்டே இருக்கலாம். நீங்கள் என்னடா பண்ணுறது, நமக்கு ஒரு விடிவு காலம் வராதா, இப்போ இஸ்ரேல் மக்கள் எப்படி கேட்டாங்க, நமக்கு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மோசை என்கிற ஒரு நபர் வந்து ஏசப்பா அனுப்பி அவங்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு விடிவாக கிடச்சிது. அதே மாதிரி நீங்கள் ஏசப்பாட்டை வேண்டி கேட்கும்போது
உங்களுடைய பிரச்சனைக்கு, உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு, உங்களுடைய நோயிலிருந்து வெளிவரதுக்கு கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து ஏசப்பா வந்து நல்ல வழி காட்டுவார் உங்களுக்கு. எப்படி உங்களுக்கு கடலில் செங்கடல் 2 பிளந்து உங்களுக்கு வழி கொடுத்தோ, அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து அருமையான வழி கர்த்தர் கொடுப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கீதம் 91 அதிகாரம் 7 வசனம் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு வந்து உண்டு. இந்த ஏசப்பா வந்து உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஏசப்பா முழு மனதோடு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி கேட்கும்போது. அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த வெளி உலகத்தை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. நீங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை பின்னாடி துரத்துது, உங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க பிரச்சனை வராங்க, எதிர் வீட்டுக்காரங்க பிரச்சனை வராங்க, தொழிலில் நஷ்டமாக இருக்குது, நம்ம எவ்வளோ வந்து உழைச்சாலும் காசு கையில் தங்க மாட்டுக்கு, என்ன தான் இப்போ பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்கள் கூட இருக்காரு. நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி கேளுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் கடன் பிரச்சனை, உங்களுடைய சமாதான இன்மையெல்லாம் சரி பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன்.